ஜெருசலேமை அழித்த பிறகு இயேசுவின் பிறப்புக்கு ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக்கப்பட்டனர். ஆனால் 60 வருடங்களுக்கு பிறகு பாபிலோன் தீவிரவாதிகள் பாரசீக படைகளால் கைப்பற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். மன்னர் சைரஸின் முயற்சியால் எல்லா அடிமை ஜனங்களும் விடுதலையாக்கப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் பலரோ பாரசீக மன்னனின் ஆதரவிலேயே சூசாவின் அழகிய தலைநகரத்திலேயே தங்கிவிடவும் சித்தமாயிருந்தனர். அந்த கயவனின் கையை துண்டிக்க வேண்டும். பெர்சீரியர்களின் கொடூர தண்டனை. இது கொடூரத்தனம் இல்லை எஸ்ரா, இது கருணை இல்லாததின் அடையாளம். யூதர்களாகிய நாம் சட்டங்களை ஏற்றும் ஒரு நினைவில் கொள்ள வேண்டியது. நமது மன்னரின் ஆலோசகர் வருகிறார். அவனை கொஞ்சம் பாருங்கள். சவுல் மன்னரின் ஆட்சியில் எல்லா யூதர்களுக்கும் தெரிந்தவரே ஒரே ஒரு அமல்கேட் தான் இந்த பூமியில். நாம் ஆபத்தில் இருக்கிறோம். அநேக வருடங்களாகிவிட்டது. இந்த பிரபுத்துவ முறைகள் எல்லாம் எப்போதுதான் ஒழியும். ஒளிந்தாலும் இவன் முன்னால் பணிந்து வணங்குவது எனக்கு பிடிக்கவில்லை. வாயஸ்ரா, நமது மக்களுக்கு இன்னல் நேராதவாறு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். ஹேமன் நம்ம எதற்கு ஏதாவது? நீ சொல்லுவதும் சரிதான். நாம் எதுக்காக இன்னும் இப்படி இருக்க வேண்டும்? இல்லாத முட்டாள்களே, தலை வணங்கி பணியுங்கள். பெர்சிடா மெடிடா மன்னருக்கு ஹேமானின் பரிசுகள் இதோ. என்ன ஆணவம் இவனுக்கு? என்ன ஆயிற்று தலைவரே? இவர்களின் செல்வங்கள் சபைகளின் கதவுகளை அகலமாக திறந்திருக்கின்றன. மன்னர்களின் சலுகையை கூட பெற்றுத்தர. உனக்கு மன்னரை தெரியும். மன்னரால் தண்டனையிலிருந்து மன்னிப்பு பெறவும் முடியுமானால்? ஓ, அந்த ஆள்மாறாட்டம் செய்யும் நயவஞ்சகனை துரத்தும் வேலை நாம் நினைப்பது போல் அவ்வளவு எளிதல்ல. வி லவட் எஸ்கிரா வால ரேஜல் விடார் பசாப் லானினா லெஸ் எப்ரா. எத்தனை மொழிகள் கற்று வைத்திருக்கிறாய்? லில்லு லனா லெஸெப்ரோ. நீ என்னை பெருமைப்பட வைக்கிறாய் ஹடாசா. உனக்கு உண்மையிலேயே மொழிகளை கற்கும் திறன் இருக்கிறது. ஆம், எனக்கு சூசாவில் திறமையான ஆசிரியர் இருக்கிறார். இவள் எவ்வளவு பரந்த மனப்பான்மையுடன் இருக்கிறாள். மன்னன் சவுலின் பெஞ்சமின் கோத்திரத்தின் இரத்தங்கள் இவள் நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான். நன்றி எஸ்ரா. நான் சொல்வதை கேள். அவளை ஒரு அந்நியனுக்கு திருமணம் செய்யாதே. யாராவது என்னை பெண் கேட்டார்கள்? யாரும் இல்லை. ஹடாஷா, நில். உனக்கு வேலைகள் எதுவும் இல்லையா? மோர்டிகா,
அவளை அநேக வருடங்களுக்கு முன்பு நீ தத்தெடுத்த அனாதையாக கருதாதே. அவள் இப்போது வளர்ந்து பெரியவளாகிவிட்டாள். தெரியும், எனக்கு தெரியும். அவள் எனக்கு கிடைத்த அபூர்வமான பரிசு. அவளுக்கு ஒரு நல்ல துணையை தேர்ந்தெடுக்க. இது கடவுளுக்கு சித்தமானது. அடாஷா, ஏன் அப்படி கேட்டாய்? சொல். உன் மனதில் யாராவது இருக்கிறார்களா? இல்லை உன்னை யாராவது விரும்புகின்றாரா? எனக்கு அது தெரியாது. எனது கனவுலக நாயகனோ என்னவோ. நீங்கள் எனக்காக யாரை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அவரை நானும் ஏற்றுக்கொள்வேன். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும். நீங்களும் ஒரு ஞானி ஆயிற்றே. என்று ஹேமனுடன் நான் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளவில்லை ஆடாஷா. ஹடாஷா, எஸ்ரா மீது தவறு இல்லை. இத்தனை காலமும் பெர்ஷியர்களிடம் இருந்தனால் நாமும் அவர்களைப் போலவே ஆகிவிடும். ஆனால் நாம் யூதர்கள் தான், வித்தியாசமானவர்கள். ஆனால் நீங்கள் அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் நினைவில் உள்ளது. மனிதனுக்கு இதயம்தான் முக்கியம். ஆம். ஒருவேளை உன் தந்தை உனக்கு இது போல் சொல்லித் தரவில்லையோ? என்றுமே எனக்கு என் தந்தை தான் முக்கியம். நெஹோமியா, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அரசரின் பொக்கிஷங்கள் இவைகள் தேசத்தின் பல பகுதிகளில் இருந்து வந்தவை. இவைகள் இங்கு இருப்பதுதான் சிறப்பு. அந்த தங்க கழுவு தொட்டி இருக்கிறதே, அது ஜெருசலம் ஆலயத்திலிருந்து வந்தது. யூதர்கள் இதில் தான் பலிக்கான ரத்தத்தை சேமித்து வைப்பார்கள். எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டதுதான். இல்லை, மன்னரால் அளிக்கப்படும் ஒவ்வொரு பெரிய விருந்தின் முன்னாலும் ஒவ்வொரு பொருளும் சுத்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கழுவு. நீ அளிக்கும் திராட்சை ரசத்தை ருசித்து பரிசோதித்து பின் மன்னருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நான் இறந்து போனால்? நீ போகலாம், ஆனால் நமது மாமன்னர் அகாசுரஸ் வா. போறதா, நீ அவனுக்கு ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுத்தாயா? செய்கிற தவறை விட நீதிமன்றத்தில் கிடைக்கும் தண்டனை பெரிதாக இருக்கும். வா நெஹோமியா. அரசே, இதோ நீங்கள் கேட்ட திராட்சை ரசம். இது நமது ஞானமுள்ள அரசருக்கு. மன்னர் நீண்ட ஆயுளுடன் வாழட்டும். ஆஷிரா மாசடா கடவுளின் அருளோடு அவர் ஆட்சி செலுத்தும் இந்நாட்டு குடிமக்களின் மகிழ்ச்சிக்காக. என் குடிமக்களே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் நனைந்திருக்கும் பொழுது உங்கள் முகத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு கவலை? மன்னவா, எங்கள் கவலையெல்லாம் இந்த விருந்து சீக்கிரமே முடிந்துவிடுமே என்றுதான். உங்கள் வேலையால் ஹோமனுக்கு இதை நீடிக்க முடியாது என்றுதான். உன்னால் முடியாது, ஆனால் உன் மன்னனுக்கு சக்தி உண்டு. ஆகாசிரஸ் என்னும் நான், பெர்சியாவின் மன்னனாகிய நான் ஆணையிட்டு சொல்வது என்னவென்றால், இங்கே கூடியுள்ள ஒவ்வொருவரும் தன்னடக்கம், கட்டுப்பாடு எதுவும் பாராமல் குடித்து மகிழ அறிக்கையிடுகிறேன். நீங்கள் நன்றாக பேசினீர்கள். ஆனால் இதற்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எந்த மன்னரின் ஆபரணங்கள் தங்களுக்கு வேண்டும்? எல்லா நகைகளுமே ஒன்றான மதிப்பு பெற்றவைதான். இதில் எதை தேர்ந்தெடுப்பது என்றுதான் தெரியவில்லை. மன்னவா, இவருக்கு உங்களின் ஆபரணங்களில் விலை மதிப்புள்ளதாக எதுவும் புலப்படவில்லையாம். வெட்கம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் மன்னனின் புகழை பற்றி எதிரொலிக்கக்கூடிய நகை ஒன்று கூட இல்லை என்றுதானே பொருள்? உங்களை பொறுத்தவரை மன்னவனே, மன்னரின் உயர்ந்த ஆபரணம் இந்த நகைகளில் இல்லை. அப்படியென்றால் எங்குள்ளது? இங்கே கொண்டு வரப்படட்டும். ஒரு மன்னரின் மிக உயர்ந்த ஆபரணம் அவருடைய மனைவியின் அழகும் பெருமையும் தான். அரசியின் அழகுக்கும் மென்மைக்கும் போட்டியாக இந்த உலகத்தில் வேற என்ன இருக்கிறது? ஈஸ்டர் காதலுக்கும் போருக்கும்
உரிய தேவதைக்கு இன்றைய நாள் நல்ல நாள். பேரழகு பொருந்திய ஒரு இளவரசியும் ஆண்மை மிகுந்த ஒரு போர் வீரனும் காதலில் விழுந்திருக்கிறார்கள். ஆனால் மற்ற கடவுளுக்கு இதில் விருப்பம் இல்லை போலும். ஈஸ்டர் இடையூறு தரும் தெய்வங்களை துரத்தும் பண்டிகை ஆகும். ஊது ஊது ஊதிக்கொண்டே இரு. உண்மையான காதல் ஜெயிக்கும். காதலின் விரோதிகளை அமுக்கும். அசிங்கமான பன்றிக் கூட்டங்களுக்கு ஒப்பாய் இருப்பார்கள். என்னுடைய விருந்தாளிகளின் விருப்பத்தை காட்ட தவறினால் நான் ஏன் இத்தனை கலைஞர்களையும் நடனம் ஆடுபவர்களையும் சிரமப்பட்டு கொண்டு வந்து நிறுத்தியிருக்க வேண்டும்? இல்லை அரசியாரே, எங்களுக்கு இது போன்ற கேளிக்கைகளிலும் விளையாட்டுகளிலும் பங்கெடுத்து பழக்கமில்லை. மன்னரை கேலி செய்வது போல் இருக்கிறது. நான் ஒன்றும் நன்மை பெறுவதற்காக காலில் விழுந்து நமஸ்கரிக்கும் முட்டாள் நாடுகளை சேர்ந்தவள் இல்லை. நான் ஒரு அரசி. நான் எங்கு சென்றாலும் இப்படித்தான் நடந்து கொள்வேன். ஹர்டோனா, அரசர் யூனிச்சை வரவேற்க வேண்டும். சும்மா அங்கே நின்று கொண்டிருக்காதே ஹர்போனா, ஏதாவது தங்கள் வருகையை நமது மாமன்னர் விரும்புகிறார். என்ன விஷயமாக? நமது மாமன்னர் திறந்து வைக்கும் பொக்கிஷங்களை காண. நான் என்ன அவ்வளவு மேன்மையானவளா? ஆஹா, தாங்கள் தான் மிகப்பெரிய பொக்கிஷம். உன் பேச்சில் எனக்கு உடன்பாடு இல்லை. உன்னுடைய புகழ்ச்சியில் மயங்கி நான் அங்கு வந்து அவர்கள் முன் நிற்பேன் என்று எப்படி நினைத்தாய்? இந்த ஆசை ஒருபோதும் நடக்காது. நமது மன்னரின் விருப்பம் தாங்கள் மகுடம் தரித்து அங்கு வருவது. உன் மன்னரிடம் போய் சொல்லு நான் வர மறுப்பதாக. அரசி வஸ்தி, அரசி வஸ்தி மன்னனின் கட்டளையை மதிக்காமல் தவறிழைக்கிறார். மன்னா, உங்களை மட்டுமல்ல, முக்கிய அலுவலர்கள், ஏன் இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அரச கட்டளையை மதித்தாக வேண்டும். சட்டத்திற்கு தேவையானது என்ன? நான் சொல்லுவது தங்களுக்கு சித்தமானால் வஸ்தியுடன் இந்த அரண்மனையிலிருந்து வெளியேறவும், மன்னன் முன் எப்பொழுதும் திரும்பாமல் இருக்கும்படி உடனே ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும். இதை பெர்சியா மினிஸ்டர் சட்டங்களோடு சேர்க்கப்பட்டு யாரும் இதை தவிர்க்கவோ ரத்து செய்யவோ கூடாது. மன்னவா, சொன்னது சொன்னபடி நடக்கவில்லை என்றால் மற்றவர் மனைவியும் தன் கணவன்மார்களை அலட்சியமாக பார்ப்பார்கள். அவளுக்குரிய அனைத்து அரச பதவிகளையும் வேறொருத்திக்கு கொடுத்து விட வேண்டும். நன்றாக சொன்னாய் மெமுகான். செதுக்கிவிடு. சுற்றி இருக்கும் ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் இச்சட்டம் அவரவர் மொழியிலேயே அனுப்பப்பட வேண்டும். இந்த நாட்டின் அரசனாகிய நான் வஸ்தியை அவளுடைய கீழ்ப்படியாமையினால் தன் அரசியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதில் எழுதி மிக விரைவான முறையில் செய்திகள் சென்றடையட்டும். இது என்னுடைய ஆணை. போய் அரசியை என்னிடம் கொண்டு வா. அங்கே அரசி இல்லை மன்னா. அவசரத்தில் எடுத்த முடிவு. இதற்கு காரணம் மது. ஆம், மது. என் கட்டளையை ரத்து செய்கிறேன். அவளுடைய மணிமுடியை அவளுக்கே தர வேண்டும். இது அரச தீர்ப்பு. எந்த சட்டமும் இதை ரத்து செய்ய முடியாது. எந்த மன்னராலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களின் ஆலோசனை என்ன? மன்னருக்கு விருப்பம் இருந்தால் சொல் ஹேமன். அழகான இளமையான கன்னிகளை தேடி பிடிப்போம். இதற்குரிய அலுவலர்களை எல்லா பகுதிக்கும் அனுப்பி வைத்து அங்கு இருக்கும் அலைகளை நாம் அழைத்து வரச் செய்வோம். யார் அரசரை திருப்திப்படுத்தினார்களோ அவளை வஸ்தியின் இடத்தில் வைப்போம். இந்த பரிந்துரை இந்த மன்னனுக்கு சம்மதம். ஹேமன் சொன்னது போலவே நடக்கட்டும்.
அது என் வீடு. பொறுங்கள், பொறுங்கள். போட்டு உடை. அந்த திசையில் தேடுங்க. செல். வேகமாக. போங்கள், சீக்கிரம். போங்கள். அரச கட்டளை. ஏதாவது தடை இருந்தால் தண்டனை கடுமை. அரச கட்டளையை மதிக்க வேண்டும். அதோ அங்கே இருக்கும் வீடுகளை தேடுங்கள். ஓ, கடவுளுக்கு நன்றி. நீ இங்க இருப்பதால் சீக்கிரம் ஒளிந்து கொள், ஒளிந்து கொள். ஏன் எல்லா பெண்களையும் அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். எதற்காக? வா, சொல்கிறேன். மன்னரன் அந்த புறத்திற்காக. சீக்கிரம் இங்கே வா. நீ வந்த புறத்தில் ஆயுள் முழுவதையும் கழிக்க வேண்டுமா? உள்ளே இரு, இங்கே இரு, அமைதியாக இரு. கதவை திற. இது அரச கட்டளை. அவர்களை அனுப்பிவிட்டு வருகிறேன். கதவை திற. வருகிறேன், வருகிறேன். உங்களுடைய மகளும் கண்டிப்பா எங்களுடன் வர வேண்டும். மகளா? எனக்கு மகளே இல்லை. உங்கள் அண்டை வீட்டுக்காரர் சொன்னார் உங்கள் வீட்டில் இளம் பெண் ஒருத்தி இருப்பதாக. எனது அண்டை வீட்டுக்காரன் வயதானவன். அவனுக்கு பார்வை சரியாக தெரியாது. யூதர்களாகிய நீங்கள் பெரிசிய மன்னனை முக்கிய அலுவலகத்தனை முட்டாளாக்க பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை இல்லை. அவன் பார்த்தது ஒரு வேலைக்கார பெண்ணை. அவள் எனக்கு சமைத்து போடுவாள். அவள் இங்கு வசிப்பவள் அல்ல. நீங்களே சென்று பாருங்கள். உனக்கு மகளே இல்லையா? என்ன இது? அப்படியானால் நீ போய் சொன்னாயா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. தேடி பிடித்து எப்படியாவது அவளை இங்கே கொண்டு வாங்கள். அவள் 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 ஒரு அனாதை, எனது உறவினள். இங்கே ஒருவேளை ஒரு ஏற்பாட்டிற்காக யோசிக்கலாம். உன்னுடைய உறவினர்களுக்கு பிரியா விடை சொல்லு. போய் வருகிறேன். நம்மை போல் அனாதையாக இருப்பவர்களை தேவன் ஆதரிப்பார். உங்கள் கருணை மரியாதை செய்யப்படும். நீ ஒரு யூதர் என்று சொல்லிவிடாதே. ஏன்? நீ உன்னுடைய பெயரை கூட சொல்லக்கூடாது. உன்னுடைய பெயர் ஹடாசா இல்லை, எஸ்தர். நீ உன்னுடைய பெயரை மறந்தாலும் நீ யூத மதத்தில் இருப்பதை மறக்காதே. தைரியத்தை மட்டும் இழக்காதே எஸ்தர். இந்த வழியாகத்தான். செல்லுங்கள், செல்லுங்கள், சீக்கிரம். அவர்களை தனிமைப்படுத்து. பாபிலோனாவில் இருந்து வந்தவர்களை தவிர இவர்களுக்கு மட்டும் தனி அறை கொடு. வாருங்கள், வாருங்கள் அழகியலே, யாரும் பயப்பட வேண்டாம். யூதர்களே, நான் ஹேகாய்
என்னுடைய கண்காணிப்பில் தான் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் புதிய வீட்டுக்கு நல்வரவு. இன்று உங்களை நான் திருப்திப்படுத்த போகிறேன். ரகசிய படுக்கறையில் மாமன்னரை நீ சந்திக்க வேண்டிய வேலை வந்துவிட்டது. மனம் தளர வேண்டாம். இதற்குரிய மருத்துவ சிகிச்சை முறைக்காக எண்ணெயும் பிறகு வாசனை திரவியங்கள், சிறு பிள்ளை போல அழ வேண்டிய அவசியம் இல்லை. இவற்றை பரிந்துரைப்போம். மன்னர் முன்னிலையிலும் அரண்மனை காவலர்களிடமும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தரப்படும். ஏன், உனக்கென்று நேரம் வரும்போது நீ கூட அரசியாக மாறலாம். அங்கே என்ன சத்தம்? அவளை அமைதியாக இருக்க சொல்லுங்கள். இவளை சகோதரியுடன் சேர்த்து வையுங்கள். அவளும் இங்குதான் இருக்கிறாள். உனக்கு அவளை தெரியுமா? இல்லை, நிச்சயமாக தெரியாது. எனவே அவளை பற்றி கவலைப்பட உனக்கு அவசியம் இல்லை. ஆனால் அவளை அழ வைப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆண்கள் முயற்சி செய்தால் அது கண்டிப்பாக நடக்கும். ஆண்களா? நீ எந்த ஆணையும் இங்கு காண முடியாது. எனக்கு ஒரு ஆணின் உண்மை பலம் தெரியும். உன்னுடைய கண்களில் நான் உன் பலத்தை காண்கின்றேன், சிப்பாய்களை விட. யார் நீ? நான் தான் எஸ்தர். எஸ்தர், பாபிலோனாவின் பெயர். நீங்கள் பாபிலோனாவிலிருந்து வந்தவர்களா? இல்லை, நான் சூசாவிலிருந்து வந்தவள். நல்லது. சூசாவின் எஸ்தரே, வெளியே போங்கள். எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்கள். இரண்டாவது கதவு வழியாக பாபிலோன ஆட்களுடன். என்ன இது? இது சாம்பிராணி. இதையா சாம்பிராணி என்கிறாய்? இவைகள் தரம் கெட்டவை. உனக்கு அரசவையில் உள்ளவர்களை பற்றி தெரியுமா? சரியான பற்கடிப்புகள். அவளுக்கு நீ ஒரு தவறு செய்த. எப்படி? நீ எதை பற்றி சொல்கிறாய்? இங்கே அப்படி செய்து விட்டேனா? உனக்கு நிச்சயமாய் ஒரு உதவியாள் தேவை. என்னை வேலைக்கு அமர்த்திக்கொள். நான் ஒரு எழுத்தாளன் கூட. பேர்ஷியன், பாபிலோனியன், அரபிக் மொழி கூட எனக்கு எழுத தெரியும். நான் உனக்கு பெரிய உதவியா இருப்பேன். உனக்கு கூட்டல் கழித்தல் கூட தெரியுமா? எனக்கு தெரியும். இதோ இந்த சாம்பிராணி நிச்சயம் 2வது ரகம். போதும் உதவியாளரே. ஒருவேளை நீ இந்த அரண்மனை கதவுகளுக்கு உள்ளேயே அமர்ந்து விடுவாய். நீதான் கெட்டிக்காரன் ஆயிற்றே மோர்டிகாய் யூதனே. மன்னர் உன்னை எழச் செய்வார். கவனமாக இரு. உன்னுடைய தலையினால் அல்ல, இதயத்தினால் வணங்க வேண்டும். நீர் மேல் நடப்பது போல மெதுவாக நடக்க வேண்டும். அவரை வணங்கும் போது சிறு வெட்கத்துடன், அதே நேரம் கண்களை கீழே இறக்கி வணங்க வேண்டும். அமைதி. மன்னரை கண்கொண்டு நேராக பார்க்க கூடாது. அவரது அரசியாரையும் நெருங்கிய உறவினர்களின் தவிர மன்னரின் அனுமதியின்றி யாரும் அவரை தொடக்கூடாது. மன்னர் முன்னால் சொறிவதோ அஜாக்கிரதையாக உடைகள் அணிவதோ யாரும் செய்யக்கூடாது. என்ன செய்கிறாய்?
இதுவரை நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை மறந்துவிடுங்கள். நீ அரசனுடன் செல்லும் இரவு வரும்போது உனக்கு என்ன கொண்டு செல்ல வேண்டுமோ அதை கேட்கலாம். நான் என் பாதங்களை தொடும் வரை நீண்டுள்ள ஒரு முத்து மாலையை கழுத்தணியாய் கேட்பேன். நான் வெஞ்சிறகுகளால் ஆன ஒரே ஒரு கைவிசிறை மட்டும் கொண்டு செல்வேன். ஒருவேளை மன்னன் என்னை திரும்ப அனுப்பாமல் வைத்துக் கொள்வாரா? மேகமனா, ஏன் மன்னரிடமிருந்து எந்த பெண்ணும் திரும்புவதே இல்லை? முதலாவது அந்தப்புறம் முழுவதும் கன்னி பெண்களுக்குத்தான் உள்ளது. முதலிரவுக்கு பின் என்ன நடக்கும்? மறுநாள் காலை சாஸ்காஸ் மற்றொரு இரண்டாவது அந்தப்புறத்துக்கு நம்மை அழைத்துச் செல்வாள். நாம் அங்கேயே தங்க வேண்டியதுதான், மன்னர் நம்மை திரும்பவும் அழைக்கும் வரை. மேகமனா தலைவி, இது என்ன? ஒரு ஆணை இவ்வாறு அன்பு செய்வது? அது அந்தந்த ஆண்களை பொறுத்துள்ளது. மேலை நாடுகளில் ஆளுநர்களை கொலை செய்வது உண்மையாகவே குற்றமானது. மன்னரின் உயிருக்கு கூட ஆபத்து வரலாம். கொலை செய்பவர்களை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்க வேண்டும். மெமோகான் சொல்லும் கருத்து நியாயமானது. நாம் உடனே அங்கே யாரையாவது அனுப்ப வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஒருவேளை நீ கண்டிப்பாக போக வேண்டும் கர்ஷினா. நீ ஆளுநர் பதவியை அபகரிக்க போட்ட திட்டம் என்று அனைவருக்கும் தெரியும். அது ஒரு பொய். என்னை விடுங்கள். தெற்கு நாட்டு ஆளுநர்களிடமிருந்து நமது மாமன்னருக்கு செய்தி வந்ததை நான் சொல்ல வேண்டும். இது நடக்காத ஒன்று. ஆளுநர் இறந்து விட்டார். அரசனின் அழைப்பை இன்றி யாரும் அவர் முன்பு வர முடியாது, தெரியுமல்லவா? உன் உயிர் போய்விடும். இது சட்டம். ஆனால் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனே. யாரால்? எப்பொழுது? கொடுக்க சொன்னவர் இங்கே இருக்கிறார் அரசே. என்னை அழைத்தவரை நான் பார்த்ததில்லை. ஆனால் அவர் பெயர் எனக்கு தெரியும். அது கர்ஷினா. கர்ஷினா. அது அவன் இப்போது எங்கே இருக்கிறான்? நான் அவனை பார்க்கவில்லையே. அவனை கொண்டு செல்லுங்கள். இல்லை அரசே, என்னை தண்டிக்காதீர்கள், விட்டுவிடுங்கள். குற்றம் நிரூபிக்காமல் உனக்கு தண்டனை இல்லை. இவனுக்காக ஒருவன் போகாவிட்டால் இவன் இரத்தப்பழி உங்கள் மேல்தான். இதை பற்றி விசாரணை நடக்கும். எஸ்தர், மன்னரை காண செல்லும் போது எந்த உடையில் செல்வாய்? நீதான் என்னை பார்த்துக் கொள்கிறாய். நீயே முடிவு செய். ஆனால் உங்களுடன் ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் எங்கள் வழக்கம். நல்லது. அப்படி என்றால் நான் உங்களின் ஆலோசனைப்படியே நடக்கிறேன். எனக்கு என்ன வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். இன்றைய இரவுக்கு மட்டும். அகரமஸ்டா கடவுள் உன்னுடன் இருப்பாராக.
உன் பெயர் என்ன? என்னை எஸ்தர் என்று அழைப்பார்கள். எஸ்தர். உன்னுடைய பெயர் எஸ்தர் தேவதை, அன்பு தேவதையின் பெயர் தானே? எங்கள் மொழியில் இதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அதாவது மறைக்கப்பட்ட பொருள். நீ ஏன் உன் முகத்தை மறைத்திருக்கிறாய்? மறைக்கும் அளவுக்கு விகாரமா நீ? எங்கே பார், உன்னை நான் பார்க்க வேண்டும். நீ என்ன மீட் நாட்டை சேர்ந்தவளா? அயோனிய ஆளா இல்ல அசீரியன் ஆளா? பெர்சியா மன்னரின் நம்பிக்கைக்குரிய மக்கள் நாங்கள் மன்னா. இது பதில் இல்லை. பெண்களுக்கு அமைதி ஒரு அழகுதான். ஆனாலும் நான் கட்டளை இடுகிறேன், என்னை பார். நீ காண்பது என்ன? மன்னா, வீரமும் பேரளவும் கொண்ட ஒரு ஆடவனை காண்கிறேன். நீயும் மற்றவர்களைப் போலத்தான். நீயும் அவர்கள் சொல்லி தந்தது போலவே பொய் சொல்கின்றாய். சரி, இனி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலாம். இதை நீ தோட்டத்திலிருந்து பறித்தாயா? இது நீ எனக்கு தரும் பரிசா? மன்னா, முன்னமே நானே பறித்துக் கொண்டேன். அதற்காக என்னை மன்னியுங்க. வித்தியாசமான பெண், தைரியமானவள். நீ மற்றவர்கள் போல் இல்லை. ஒருவேளை இருக்கலாம். எனக்கு புதியவர்கள் என்றாலே பயம். எனக்கு ஆண் வாசனையே தெரியாது. எஸ்தர், உன்னை யாரும் துன்புறுத்த மாட்டார்கள். எழுந்திரு எஸ்தர், பெர்சியாவின் பேரரசியே எழுந்திரு. பேரரசி வாழ்க! நம் எஸ்தர் ராஜாதி வாழ்க!
ஒரு யூதனாகிய நீ மாற்றானை வணங்கலாமா? பேர்ஷியாவின் மகாராணியாக எஸ்தர் நியமிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு மகிழ்வோம். எப்படி மகிழ முடியும்? யூத குலத்தின் பெண் ஒருத்தி யூதன் அல்லாத ஒருவனை மணமுடித்துள்ளாள். அவன் மன்னனே இல்லை. நமது புனிதமான விதைகளை அந்நியர்களுடன் இணைக்கிறார்களே. எஸ்தர் என்ற பெயர் கூட நமது நாட்டைச் சேர்ந்ததல்ல. இந்த விஷயத்தில் ஏதாவது மறைவான காரணங்கள் இருக்கலாம். நமக்கென்று ஒரு வழி உள்ளது. மறுபடியும் ஜெருசலேமுக்கு போகும் வழிதானது. என்ன உங்களுக்கு பயமா? இல்லவே இல்லை. மனிதனை கொல்வதில் முதல் முறை அல்ல. நாளை இரவு இதுதான் அந்த விஷம். அவன் குடிப்பதில் இதை கலக்க வேண்டும். தவற விட்டு விடாதே. நாளை இரவு ஹர்போனாவை கூப்பிடுங்கள். நான் அரசரிடம் உடனடியாக பேச வேண்டும். இது மரணத்தை குறித்து. ஆகட்டும் அரசியே. உனக்கு இந்த செய்தி எப்படி கிடைத்தது? அவன் ஒரு யூதன். அவன் பெயர் மோர்டிகாய். எப்போதும் அவன் அரண்மனை வாசலிலேயே நிற்பான். யூதனா? அவன் பேச்சை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது மன்னனின் வாழ்க்கை. அப்புறம் உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இதை அவர் கேட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அரசியாரே, அவர்கள் மிகவும் பொறுப்பான வேலையில் இருப்பவர்கள். அவர்கள் எப்படி இதை செய்வார்கள் என்று எண்ண முடியும்? ஹர்போனா, இது மன்னரின் உயிர் பிரச்சனை. அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே ஒன்று நடந்து முடிந்து விட்டதே. அது தோட்டத்தில் உள்ள நீரூற்றுக்கு அருகாமையில் உள்ளது. அது பிக்தனுடைய கொலை செய்யும் கருவியானது. ஆனால் எல்லோரும் ஹர்போனா தான் உண்மையான வஞ்சகன், கொலைகாரன் என்று நம்புவார்கள். டெரஷ் ஹர்போனாவை விஷம் வைத்துக் கொன்றதாக எல்லோரையும் ஏமாற்ற வேண்டும். என்னிடம் விஷத்தை கொடுத்து மன்னரை கொலை செய்ய போகிறாயா? அது ஒரு பொய். எங்களை தவறுதலாக குற்றம் சாட்டுகிறார். மெமகன், நீ ஒரு தேடுதலை உடனடியாக நடத்த வேண்டும். காவலாளிகளே, இந்த கைதிகள் மத்தியில் விசாரணையை துவங்குங்கள். தயவு செய்து வேண்டாம். எங்களை விட்டுவிடுங்கள். அப்படியாகட்டும் அண்ணா, அப்படியாகட்டும். அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள். ஆனால் ஏன் என்னை கொல்ல நினைத்தார்கள்? உங்கள் விசாரணை இதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே, ஏன்? அவர்கள் காரணங்களை சொல்ல மறுத்துவிட்டார்கள். என் வாழ்வின் முழு நம்பிக்கை அவர்கள் மேல் வைத்திருந்தேன். என் முழு நம்பிக்கையும் வைத்திருந்தேன். மெமுகன், இவர்களுக்கு பின்னால் யார் உள்ளனர்? இந்த சதி திட்டங்களுக்கு ஒரு முடிவே இருக்காதா? இதற்கான முடிவு என்றுதான் வரும். இதன் முடிவை வரலாற்று குறிப்புகளில் எழுதுங்கள். எழுதப்பட வேண்டும். வரலாற்று குறிப்புகளில் இவை எழுதப்பட வேண்டும். தேபத், பேக்சன், தெரஸ் மாதங்களில் கூட இவைகளெல்லாம் எழுதப்பட வேண்டும். மன்னனை படுகொலை செய்ய வேண்டும் என்ற உங்களின் திட்டம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. யூதனான மோர்டிகாயில் தன்னுடைய உற்சாகத்தினாலும் வீரத்தினாலும் மன்னனுடைய உயிரை காப்பாற்றினார். என் மன்னா, ஹேமன், நீ ஒரு கெட்ட செய்தியை கொண்டு வந்திருந்தால் நீ போகலாம். உங்களிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது மன்னா. பிரமாதம். உன்னுடைய அற்புதமான இந்த பரிசுகளை உன்னால் எங்கேயும் கொண்டு போக முடியாது. நான் பொறுமை காக்கிறேன் அலுவலரே. எனக்கு பொறுமை காக்க நிறைய நேரம் இருக்கிறது. மெமுகன், மெமுகன், நீ சாகக்கூடாது. இது என் கட்டளை. என்னை விட்டு ஏன் விலகினாய்? அரசியாரே, மன்னரை யாரும் சமாதானம் செய்ய முடியவில்லை. சொல்வதை கேளுங்கள். மன்னரை காண அனுமதியின்றி நுழைய முடியாது.
அரசியால் கூட முடியாது. மீறினால் மரண தண்டனை தான். அரசியார் உங்களிடம் வர மிகவும் ஆர்வமாக உள்ளார். உங்கள் உடல்நலத்தில் அவர் மிகவும் அக்கறை கொண்டுள்ளார். எங்கிருந்து எல்லாரும் வெளியில் செல்லுங்கள். அவர் வலியின் பிடியில் இருக்கிறார். அவரால் அதை சமாளிக்க முடியும். யாராலும். மன்னா, கடந்த 3 நாட்களாக நீங்கள் துக்கம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மெகுமூனை திரும்பவும் சாவின் பள்ளத்தாக்கிலிருந்து வரவழைத்து உமது கடமைகளை நினைவு கூற செய்ய முடியுமா? ஆட்சி செலுத்த நீங்கள் மறுபடியும் போக வேண்டிய நேரம் இது. மன்னனின் கரிசனையை மகாராணி இழந்து விட்டால் இனிமேல் துன்பம்தான். ஹேமான், உனக்கு என்ன வேணும்? மன்னருடைய அன்பை நான் மீண்டும் பெற வேண்டும். அவரிடம் பேசுங்கள். நான் அந்த நிலையில் இல்லை. இத்துடன் விலக பார்க்கிறாயா? கர்ஷினாவை உன்னிடம் இருந்து விலக செய்தவன் நான். இதுதான் நீ எனக்கு காட்டும் நன்றி கடனா? உங்களுக்குள் என்ன பிரச்சனை? சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். வாயை மூடு முட்டாள் பெண்ணே. உனக்கு இன்னும் என்ன வேண்டி கிடக்கிறது? மன்னர் என்னை தனது அரண்மனையின் புதிய காரியஸ்தனாக நியமிக்கப் போகிறார். உனக்கு என்ன பைத்தியமா? மன்னரின் வலதுகரமாக இருப்பவருக்கு இது ஒரு அவமரியாதை. நான் ஒருபோதும் அந்த மனிதனை வணங்க மாட்டேன். இது அரச கட்டளை. தெரியாமல் இருக்கு. நீ யார்? கடவுளாகிய ஆண்டவர் முன்பு மட்டும் பணியக்கூடிய யோதன் நான். நீங்கள் நினைப்பது போல் அவ்வளவு சுலபமல்ல. இன்னும் நேரம் எடுக்கும். ஆனால் எனக்கு நிறைய நேரம் உள்ளது. மன்னன் இந்த அழகிய மகாராணிக்காக அதிக கவனம் செலுத்த வேண்டும். தெரிகின்றதா? மன்னன் தனக்கு செய்து கொள்வதை விட அதிகமாக செய்ய வேண்டும். மன்னனின் அன்பை துறந்துவிட்ட நிலையில் இவள் தவிப்பை காண முடியவில்லை. வணங்குகிறேன் அரசி. ஹேகாய், உன்னுடைய சிறைகள் மூடியிருந்த எஸ்தரும் இப்போதுள்ள எஸ்தரும் வேறு வேறு. ஆம். அரசனிடமிருந்து என்னுடைய சலுகையை நான் இழந்து விட்டேனா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் ஏதாவது மன்னன் விருப்பத்திற்கு எதிராய் நடந்திருந்தேன் என்றால்? ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அவர் என்னை வாரக்கணக்கில் அமரும்படி அனுப்பவில்லை. தயவு செய்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல். பொறுமையா இருங்கள். அரண்மனை பூராவும் நிறைய வேலைகள் இருக்கிறது. புதிதாக சேர்த்த காரியஸ்தலுக்கு சில அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹேமான், இந்த மனிதன் தங்களுடைய சமூகத்திற்கு மரியாதை தர மறுக்கிறான். அவன் மேலாளர்கள் தினமும் அவனோட பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவன் தான் அதை கவனிப்பதில்லை. அவனை சட்டை செய்யாதே. அவன் ஒரு பைத்தியக்காரன். என்னால் இந்த முட்டாள்தனமான காரியங்களை பொறுத்துக் கொள்ள முடியாது. நான் அந்த யூதனுடன் பேச வேண்டும். நில். நீ தலை வணங்கு. உன்னை அவ்வாறு செய்யுமாறு என்னால் செய்ய முடியும். அவன் என்னை அவமதிக்கிறான். அவன் என்னை அவமதிக்கிறான். இனிப்பு மிகுந்த தேனை என் வாயில் எட்டி காயாய் அல்லவா கசக்க வைக்கிறான். உனக்கு தான் ராஜாவுக்குரிய மரியாதையை செயல்படுத்த முடியுமே, செயல்படுத்து. அவனை கொல்ல வேண்டும். யூதர்களை விட மிகவும் நல்லவர்கள் போல் நடந்து கொள்கின்றனர். இது குறித்து அவர்களை பற்றி மேலும் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அவர்களை நாம் அழிக்க வேண்டும். நாம் யார் என்பதை ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். இங்கு இருக்கும் எல்லாரையும், ஆண் பெண்
குழந்தை எல்லாரையும் உடனே கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். இப்போதே. என்னை மன்னியுங்கள் மன்னா, என்னை மன்னியுங்கள். ஹேமன் தங்களை காண அனுமதி கோருகிறார். வரச் சொல்லுங்கள். மன்னா, ஒரு முக்கியமான அவசர செய்தி. தனியே ஆலோசிக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மக்கள் உங்களுடைய ஆட்சியில் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகிறார்கள் மன்னா. ஆமாம், விஷயத்திற்கு வா. அவர்களுடைய சட்டங்கள் வேறு. ஒரே ஒரு சட்டம்தான் இருக்க வேண்டும். 7 நாட்களில் ஒரு நாள் வேலை செய்ய மறுக்கிறார்கள். பணத்தை பிடுங்கிக் கொண்டு வரிகளை செலுத்தாமல் ஏய்க்கிறார்கள். இதை எப்படி தீர்ப்பது என்று சொல்லிக் கொடு. இவர்களை தண்டிக்க ஏன் ஒரு சட்டம் இயற்றக்கூடாது? என்ன யோசனை மன்னா, சொல்லுங்கள். என்னுடைய குடிமக்களை நானே அழிப்பதா? சட்டத்தை திருத்துவது நல்லதுதான். மற்றவர்கள் பின்பற்றுவார்கள். வரிகளும் கப்பம் கட்டுவர்களும் பணம் குறையும். நியாயமாக பேசு. வரிகளே இல்லை, அதானே உன் முடிவு? இது வரிகளை பற்றி பேச்சே இல்லை. என்னால் மன்னனின் கஜானுக்கு 10,000 தாளாக்கள், வெள்ளிகள் இவற்றை தேவையானால் தர முடியும். மன்னா, உங்களின் அரசே இப்போது கவிழ் நிலையில் உள்ளது. இந்த மனிதர்கள் எவ்வளவு மோசமான காரியத்தையும் செய்வார்கள். நமக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டுவார். நமக்கு சொந்தமான முக்கிய நகரங்களின் அனைத்தையும் கைப்பற்றிவிட்டனர். அவர்களை விரட்ட இதுதான் சரியான தருணம். நீ சொல்வது மட்டும் உண்மையானால் ஏதாவது செய்தாக வேண்டும். இந்த மக்கள் யாராக இருக்கக்கூடும்? என் மன்னா, நான் சொல்வதை கேளுங்கள். நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் அவர்கள் பற்றிய தகவலை நானே உங்களுக்கு சொல்லுவேன். நான் நம்புவதற்கு உன்னை தவிர யார் இருக்கிறார்கள்? உனக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. எனக்கு இதை பற்றி அக்கறை இல்லை. பதிமூன்றாம் நாளை குறிக்கிறது. இப்போதைய மாதம் என்ன? அட்டாரின் மாதமான பெர்பெட்டியஸ். அப்படி என்றால் அபீரின் 13வது. மனிதன் கணிக்கிறான், ஆனால் கடவுளே தீர்மானிக்கிறார். கடவுள் முடிவு செய்யட்டும். நான் தயார் செய்கிறேன். சுற்றறிக்கை. அவரவர் மொழிகளில் அவரவருக்கு ஏற்றவர் அனுப்புங்கள். மன்னரின் கட்டளைப்படி யூத குலத்தை சேர்ந்த எல்லா ஆண், பெண், முதியவர், இளையவர், மழலைகள் எல்லாரையும் அவர்களின் உடல், ஆன்மா இரண்டையும் அழியும்படி கொள்ளுங்கள். அழியுங்கள். இளையவர்கள், முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் இவர்களை எல்லாம் ஒரு நாள் 12வது மாதத்தின் 13வது நாள் அடார் மன்னன் மாதத்தில் அவர்களுடைய ராஜ்யத்தில் என்னுடைய பேச்சுகளை கேட்காதே, புறப்படு. எல்லா மக்களையும் அந்த நாளை குறித்து தயாராக இருக்கும்படி சொல்லி வைக்கப்பட வேண்டும். உங்கள் பெர்ஷியா மன்னர் எங்களை கொல்வாரா? இல்லை. இவ்வளவு வருடங்கள் நாம் இங்கு வாழ்ந்த பிறகு கூட நமக்கு இப்படி நடக்குமா? அவர்கள் எல்லாம் நமக்கு நண்பர்கள் தானே. இப்படி எல்லாம் நடக்க அனுமதிக்க மாட்டோம். மறைவதற்குள் நாம் செல்ல வேண்டும். அனைத்து பொருட்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி புரியும்? சீக்கிரம், வேகமாக, வேகமாக, வேகமாக. வழி இல்லை. நாம் இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும். சீக்கிரம் கிளம்புங்கள். விரைவாக கிளம்புங்கள். ஏய், உன்னைதான். இங்கே வா. ஏய், வா இங்கே. போதும், விடு. இவனை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம். கடவுளே, எங்களை மறந்து விட்டீர்களா?
எங்களை மறந்துவிட்டீர்களா? யூதர்களுக்கு கேடு, இஸ்ரேல் குழந்தைகளுக்கு கேடு. நமது விரோதிகள் திடீரென தாக்குவதற்கு பதுங்கி இருக்கின்றனர். யூதர்களுக்கு கேடு, இஸ்ரேல் மக்களின் குழந்தைகளுக்கு கேடு. நாம் அழிந்து போக போகிறோம். ஏன் கடவுளே, ஏன் நம் கடவுள் நம்மை கவனிக்கவில்லை? நம்மை ஏன் கவனிக்கவில்லை? வெளியே போ, ஈனம் உள்ளவனே, உனக்கு எவ்வளவு தைரியம்? கடவுளே, அமைதியாயிரு. உன்னை நீ கட்டுப்படுத்த. நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். அமைதியாயிரு மோர்டிகாய். அமைதி. அமைதி. நாம் அழிந்து விட்டோம். அமைதியாயிரு. உனக்கும் உன் மக்களுக்கும் கேடு விளைவிக்கும்படி நடப்பதுதான் விருப்பமா? கடவுள் ஏன் தன் முகத்தை அமைதி. முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. கடவுள் தன் முகத்தை மறைத்து கொண்டு விட்டார். அவன் இன்னும் அங்கேயே உள்ளான். அவன் வெகு நேரமாய் அலைந்து கொண்டிருக்கிறான். யார் அவன்? ஒரு யூதன், ஒழுங்கீனமானவன். இரவும் பகலும் எப்பொழுதும் அழுது கொண்டுள்ளான். மன்னனின் அரண்மனை வாயில் கதவுகளுக்கு அப்பால் சாம்பல் பூசி அமர்ந்துள்ளான். அந்த யூதன் பெயர் என்ன? அந்த யூதனின் பெயர். இவன் தான் மன்னனுக்கு எதிராக எச்சரிக்கை செய்தவன். உண்மையாகத்தான் சொல்கிறாயா? அரசி உன்னை அவர் முன் வரும்படி ஆணையிட்டார்கள். என்ன மறுத்து விட்டாரா? ஏன்? என்ன காரணம்? அதற்கு அவனிடம் சென்று அவன் துன்பப்பட என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். 10,000 வெள்ளி நாணயங்கள். இதுதான் நம் மன்னனின் தற்போதைய மதிப்பு. உங்களுடைய அரசியாரிடம் போய், அரசியே, மன்னன் முன் நின்று மக்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நான் வெளியிட்டதாக சொல்லு. ஆனால் ஏன்? இந்த கட்டளை பற்றி எனக்கு ஏன் அறிவிக்கப்படவில்லை? எங்கள் அரசியே, இதெல்லாம் மன்னரின் விருப்பம். மோர்டிகாய்க்கு இவ்வளவு உரிமைகள் எங்கிருந்து கிடைத்தன? ஜனங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமா? ஆனால் அவரது அழைப்பு இல்லாமலே நான் அங்கு போய் நிற்க வேண்டுமா? அதுவும் மன்னரின் வாயிலில் அரசியே. மன்னன் தன் தங்க செங்கோலை நீட்டினால் அந்த மனிதன் வாழ்வான். உன்னுடன் கிடைத்த அந்த இன்பமான இரவுகள் அவரது நினைவுக்கு வரட்டும். அவர் அப்படி நினைத்திருந்தால், என் மீது ஓரளவு கருணை இருந்திருந்தால் முடித்திருக்கும். மோர்டிகாயிடம் நானே வழியே செல்ல வேண்டும். என்னை பற்றி அவரிடம் சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அந்த புறத்துக்கு வெளியே, அரண்மனை வாயிலின் கதவுகளின் வெளியே, ஆடவர்களின் மத்தியில் மன்னனின் மாளிகையில் மற்ற யூதர்கள் மத்தியில் நீ மட்டும் தப்பித்து விடலாம் என்று எண்ணிவிடாதே. நீ மௌனமாக இருந்தது போதும். மற்றொரு மூலையிலிருந்து யூதர்களுக்கு மறுவாழ்வும் விடுதலையும் கண்டிப்பாய் கிடைக்கும். ஆனால் நீயும் உன் தந்தையின் குடும்பமும் அழிந்து போகும். அடாஷா, ஒருவேளை இந்த மாதிரியான நேரங்களில் நீ அரசு அந்தஸ்தை இழக்க தயாராக இல்லை. இதுதான் அவருடைய வார்த்தைகள். அரசியாரை, உம்மை தய கூர்ந்து கேட்கிறேன். உம்முடைய வாழ்வையும் உயிரையும் பணையம் வைக்க வேண்டும். அவனை பிடியுங்கள். விடுங்கள், தயவு செய்து விடுங்கள். மோர்டிகாய், மோர்டிகாய்,
மொர்டிகாய், ஹடாஷா, நான் தான் எஸ்தர். போங்கள், போய் சூசாவில் இருக்கின்ற எல்லா யூத மக்களையும் ஒன்று திரட்டுங்கள். எனக்காக புறப்படுங்கள். 3 நாள் இரவும் பகலும் குடிக்காமல் உண்ணாமல் தயாராகுங்கள். எஸ்தர், இந்த சமயத்தில் நானும் உன்னை போலவே கூட. நான் ஆணையிட்டது போல் நடங்கள். நானும் என் பணிப்பெண்களும் செயல்பட ஆரம்பிக்கின்றோம். மன்னர் சட்டத்திற்கு புறம்பாக நான் அவரிடம் செல்வேன். ஒருவேளை நான் இறக்க நேர்ந்தால் எல்லாம் வல்ல கடவுள் உன்னை காப்பாற்றுவார் எஸ்தர். அப்பா பிதாவே, நாங்கள் பெரும் ஆபத்தில் இருக்கிறோம். எங்களை ஆபத்திலிருந்து காத்தருளும் தேவனே. உமக்கு எதிராக நான் பாவம் புரிந்திருந்தால் என்னை விரோதிகளிடம் ஒப்படைத்து விடுங்கள். இன்னும் திருப்தி அடையவில்லை என்றால் நாங்கள் முற்றிலும் அழிந்து போக சித்தமாய் இருக்கின்றோம். அவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்காதையும் கடவுளை, அவர்களின் திட்டங்களை முறியடியும். எங்களை இம்சிக்கின்றவர்களை தண்டியும் எம் கடவுளை. மன்னனின் மனதை தொடும்படி நான் பேச எனக்கு வார்த்தைகளை என் வாயில் அனுப்பும். முன்பு என்மேல் வைத்த அவரது அன்பை நினைவு கூறச் செய்யும். எங்களுக்கு எதிராக போர் புரிபவர்களை எதிர்க்க மன்னரது மனதை மாற்றும். கடவுளே நமக்கு துணை. என்னை விடுதலையாக்கு, என்னை விடுதலையாக்கு. என்னை இந்த பேராபத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். மேமுனா, நான் குளித்து உடை மாற்ற வேண்டும். எனது ஆடைகளை தயார் செய். நான் தயார். அடுத்தபடியாக மன்னாதி மன்னா பாக்டீரியாவில் இருந்து ஒரு குழு வந்துள்ளது வாணியத்தை பற்றி பேச. அவர்கள் கப்பம் செலுத்தி விட்டார்களா? இன்னும் இல்லை மன்னா. அவர்கள் காத்து கிடக்கட்டும், நான் மாத கணக்கில் காத்து கிடக்கின்றேன். நீ ஒன்றும் பயப்படாத எஸ்தர். மன்னருக்கு விருப்பம் என்றால் உன் கோரிக்கைதான் என்ன? கண்டிப்பாக அது நிறைவேற்றப்படும். என்னுடைய ராஜ்யத்தில் சரிபாதி கேட்டாலும் தருவேன். மன்னரும் ஹேமனும் நான் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்தில் நீங்கள் கலந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும்.
வருவீர்களா மன்னா? அரசியாரின் விருப்பம்தான் எங்கள் விருப்பமும் கூட. என் அழகான அரசியே, உன் கோரிக்கை என்ன? சொல் சொல், என்னிடம் சொல். உன்னுடைய வேண்டுகோள் என்ன? நிறைவேற்றப்படும். உங்கள் இரக்கமும் கரிசனமும் எனக்கு இருக்கிறது என்றால் என்னுடைய கோரிக்கையை மன்னன் ஏற்றுக்கொண்டு மன்னரும் ஹேமனும் நாளை நான் ஏற்பாடு செய்துள்ள விருந்திற்கு நிச்சயமாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பெண் என் பொறுமையை சோதிக்கிறாள். உண்மையாக நீங்கள் சரியாக சொன்னீர்கள். அப்படி என்றால் என் விருப்பத்தை சொல்கின்றேன். மன்னன் விருப்பம் இதுவே என்றால் மேன்மை பொருந்திய ஹேமனுக்கு வணக்கம் தெரிவியுங்கள். நீங்கள் செய்வது எதுவுமே எனக்கு ருசிக்கவில்லை. ஏனென்றால் இந்த யூதன் என்னை வெளிப்படையாக மரியாதையை கொடுக்க தவறுகிறானே. ஏன்? சீக்கிரமே இவன் கழுகுகளுக்கு இரையாக போகிறான் தந்தையே. அது எப்போது நடக்குமோ? தூக்குமடைய அமையுங்கள். 50 கனச்சவகம் போதும். மன்னனின் சம்மதம் பெற்று அந்த மோர்டிகாயை தொங்க விடுங்கள். அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்கிறேன். என்ன ஆயிற்று அரசே? எனக்கு தூக்கம் வரவில்லை. உங்கள் அனுமதியோடு துதிபாடியை அழைக்க விரும்புகிறேன் மன்னவா. உங்கள் தூக்கத்திற்கு அவர் மிகவும் உதவுவார். பத்தாவது மாதத்தில் 2 தடவைகள் மன்னனின் படுகொலைக்காக அறிக்கை விடப்பட்டது. அசுராமுடா கடவுளின் கிருபையால் இந்த திட்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. மோர்டிகாய் என்னும் யூதன் அரண்மனை கதவுகளின் அருகிலிருந்து தன்னுடைய வீரதீர செயல்களால் மன்னனின் உயிரை காப்பாற்றினார். அவ்வளவுதானா? பெர்சியா நாட்டு கட்டளைப்படி அரசாணைகளும் அமலாக்கப்படும். ஹர்போனா, வாருங்கள் பிரபுவே. தங்களை மன்னர் உடனடியாக காண விரும்புகிறார். அவருக்கு என்ன வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா? அவர் நன்றி கடன் யாரிடம் பட்டிருக்கிறார் என்று தெரிய வேண்டுமாம். கட்டளையிடுங்கள் மன்னா, காத்துக் கொண்டிருக்கிறேன். நீயே சொல். மன்னனே மனமு வந்து ஒருவரை கௌரவிக்கிறார் என்றால் அவர் என்ன செய்வார்? மன்னன் தரும் கௌரவம் என்றால் ராஜாவாக உடைகள் அணிவிக்கப்பட்டு முடிசூடிய குதிரைகள் வரவழைக்கப்பட்டு இந்த நகரத்தின் திறந்த வெளிகளில் அவனை பவனியாக வரச் செய்வார். நான் சொல்வது சரிதானே? நல்லது, அப்படியே ஆகட்டும். மன்னர் தரும் கௌரவ முறைகளும் இது போலவே ஆகட்டும். வணங்குங்கள், ஹேமனுக்கு வணங்குங்கள்.
பாருங்கள் இவரை பார்க்க வேண்டும். பாருங்கள் சிரிப்பாகத்தான் உள்ளது. இந்த ஆதி மனிதன் நான் பின்னால் தள்ளப்படுகிறேன். கடவுளுக்கு என் புகழ் மீது ஏன் இந்த பொறாமை? ஏன் இவர்கள் என்னை இப்படி பரிசிக்கின்றனர்? யார் காரணம்? என் தந்தையின் துரதிர்ஷ்டத்திற்கு யார் காரணம்? அது நான் தான். அந்த அழுகிய தவளையை மன்னன் மதிப்புடன் கௌரவிப்பார் என்று நான் கனவிலும் கருதவில்லை. அவர் என்னைத்தான் கௌரவிப்பார் என்று எண்ணினேன். என் விரோத செயலுக்கு எதிராக மரியாதை செலுத்த அவர் கட்டளை தந்ததை எண்ணி நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் என்று தெரியுமா? மோர்டிகாய் யூதர்களின் ஒருவனாய் இருந்தான் என்றால் எனக்கு அச்சமாக உள்ளது. உங்கள் அழிவுக்கு இதுவே முதற் காரணமும் துவக்கமாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன? அரசர் அனுப்பிய தூதுவர்களை அனுமதியுங்கள். திறங்கள். எங்களுடைய பிரபுவே, ராணியின் விருந்திற்கு செல்ல தாங்கள் தயாராக இருக்கிறீர்களா? என் அருமை மனைவியே, இன்னும் நான் மன்னனுக்கு வலதுகரமாதான் உள்ளேன். விருந்து நன்றாக உள்ளது. அரசரே, என்றும் இல்லாது போல் நம் அரசி இன்று தேவதை போல் அழகாக தெரிகிறார். என் மனைவியை போல்வதில் கொஞ்சம் கவனம் தேவை. உன் மன்னர் பொறாமை மிக்கவர். மனைவியின் மீது மன்னனுக்கு இருக்கும் ஈடு இணையற்ற அன்பைத்தான் நான் சொன்னேன். போதும், இப்பவாது சொல். உன்னுடைய கோரிக்கை என்ன? உன் வேண்டுகோள் தான் என்ன? சொல்லு. சொன்னால் செய்து முடிப்பீர்களா? என் ஆட்சியில் பாதி வேண்டுமா? உங்களுடைய கரிசனை எனக்கு கிடைத்தது என்றால், மன்னருக்கு விருப்பம் என்றால், என்னுடைய உயிரையும் தர நான் தயாராக இருக்கிறேன். இதுதான் வேண்டுகோள்? எனது மக்களின் உயிரையும் நான் தருவேன். இதுதான் என் வேண்டுகோள். விடுகதை சொல்லி கோபமூட்டுகிறாய். உன்னுடைய மக்களை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. மன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது. நானும் என் ஜனங்களும் அடிமைகளாக விற்கப்பட போகின்றோம். இதுதான் உங்கள் கருணையா? உன்னை யாரும் விற்க முடியாது. நீ என்னுடையவள். என்னை விற்றாகி விட்டது மன்னா. அழிக்கவும் கொல்லவும் சின்னாபின்னமாக்கவும். மன்னா, நான் விவாரிக்கலாமா? எந்த ஒரு பகைவனும் எங்கள் மன்னனின் இந்த கொடிய நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது. தெளிவாக சொல் எஸ்தர். என்ன நஷ்டம்? யார் பகைவர்கள்? ஹேமான். மோர்டிகாயுடன் இவனுக்கு இருக்கும் விரோதம் தான் மக்களை கொல்லப் போகிறது. உன்னுடைய சொந்தமா? சொந்தமா? ஹேமன் எல்லோருக்கும் சாவுமணி அடித்து விட்டான். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட. நான் சொல்வதை கேளுங்க. உங்களை துன்புறுத்தும் எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். என் மீது கருணை காட்டுங்கள். என் 2 மகன்களுக்காவது தயவு செஞ்சு உயிர் பிச்சை கொடுங்கள். காவலாளிகளே, இது என்னுடைய ஆணை. என் முன்னிலையில் என்னுடைய ராணியை கொல்ல முடியுமா என்ன? தவறான செய்தி என்னால் விளக்க முடியும். அரசியை கொன்று விடவும் மக்களை அழிக்கவும் திட்டமா? இதற்கு மரணம் தான் தண்டனை. இல்லத்தில் 50 அடி கனத்திற்கு தூக்கு மேடை உள்ளது. அது மோடிகாய்க்காக தயாரிக்கப்பட்டது. மன்னரை காத்த மாவீரனுக்காக. அதன் மேல் அவரை தூக்கிலிடுங்கள். மகாராணியை உண்மையை சொல்லி என்னை காப்பாற்றுங்கள். நில்லுங்கள். என் மோதிரம். வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். கருணை காட்டுங்கள். உண்மையை சொல்லுங்கள், தயவு செய்து.
என் முன்னால் பணியாத என் உறவினனே, இந்த ராஜ்யத்தில் உன்னை விட சக்தி மிக்கவர் யாரும் இல்லை. அதற்காக நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டுமா? மோர்டிகாய், என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இதுதான் அடாசா, உன்னை எனக்கு நன்றாக தெரியும். அந்த கடவுள் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார். இவ்வளவு சீக்கிரம் களி கூறக்கூடாது, இன்னும் முடியவில்லை. யோதர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அடாசா. அவர்களை வைத்துக் கொள்ளட்டும். மன்னருக்கு என் மேல் அன்பு திரும்பி விட்டது. மன்னரிடம் சென்று ஹேமனின் பதவியை பற்றி கேட்பேன். நான் என்றுமே ஜனங்களை கைவிட மாட்டேன். கண்டிப்பாக அணுகு மோர்டிகாய். எங்களுக்கு உதவியாக இரு. நாங்கள் எல்லோரும் முட்டாள்தனமாக எதிரிகளின் மேல் வைத்த நம்பிக்கையை இப்போது உன்மேல் வைக்கின்றோம். என் அன்பு உறவினனே, மன்னர் உன்மேல் விசுவாசம் வைத்தது போல் நானும் என் மனமாற உன்னை நம்புகின்றேன். என் ஆஸ்தி முழுவதும் உங்களுக்கு சேரட்டும். உங்களை ஹேமானின் வீட்டுக்கு அனுப்புகின்றேன். அப்படியே ஆகட்டும். வேறெதுவும் அவசரமான காரியங்கள் இல்லை என்றால்? மன்னா, என் ஜனங்களின் மேல் வரும் தீங்கினை எப்படி நான் பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆம், இந்த ராஜ்யத்தில் உள்ள எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டும் என்று ஹேமான் போட்ட உத்தரவுகளை நீக்க நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். இதை நீங்கள் எனக்காக செய்வீர்களா மன்னா? இது அரச கட்டளை. இதை தவிர்க்கவே முடியாது. சட்டத்திற்கு புறம்பானது. சட்டங்கள் மன்னரால் போடப்படுகிறது. மன்னரால் சட்டங்களை திருத்த முடியும். மன்னனே மனது வைத்தால் கூட மன்னனின் மோதிரத்தால் முத்திரையிடப்பட்ட சட்டத்தை திருத்தவே முடியாது. மோர்டிகாய், நீ உன்னை புத்திசாலியாகவும் சாதுரியமானவனாகவும் காட்டியுள்ளாய். முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இது நடக்கவே நடக்காது. ஐயோ நிறுத்துங்கள், தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். அனைவரும் பேசினால் யார் பேசுவதை கேட்பது? யாராவது ஒருத்தர் பேசுங்கள். சரிதான், கேளுங்கள். எதற்கெடுத்தாலும் முந்துகிறாய், நான் சொல்வதை கேள். நிறுத்துங்கள், நிறுத்துங்கள், தயவு செய்து நிறுத்துங்கள். நாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் அரசனின் 13வது மாதமும் வந்துவிடும். நம் அனைவரின் வாழ்வும் முடிந்துவிடும். கடவுள் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதுதான் இல்லை, நாம் தாம் கடவுளை மறந்து விட்டோம். எசரா சொல்வது சரிதான். ஜெருசலேமில் உள்ள கடவுள் நாம் இங்கிருந்து கேட்பதை எப்படி தர முடியும்? நாம் திரும்பியே ஆக வேண்டும். இன்னும் நேரம் உள்ளது. எருசலேமில் நமக்கு என்ன பாதுகாப்பு? அதன் சுவர்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி விட்டது. ஆம், ஆம், உண்மைதான். இது நடக்கவே நடக்காது. கேளுங்கள், தயவு செய்து நண்பர்களே, நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நீ எங்களுக்கு உறுதியானவன் இல்லை. உங்களைப் போல நானும் ஒரு யூதவன். இதை பெர்சியா அரச சபையில் கூறினால் நான் எப்படி பிழைக்க முடியும்? இவன் தான் நேகமி, மன்னரின் அடிவருடி. அவனை பேச விடுங்கள். எஸ்ரா சொல்வது தவறல்ல. ஒரு நாள் யூதர்கள் ஜெருசலேமுக்கே திரும்ப வேண்டும். ஆனால் நாம் இதுவரை கட்டிய திட்டங்களை கைவிடுவது அவ்வளவு சுலபமானதல்ல. நமது வீடுகளும் குடும்பங்களும் இங்கே உள்ளன. நமது தந்தையர்களும் மூதாதையர்களும் இப்போது மண்ணுலகில் இல்லை. நான் சொல்லுவதை கேளுங்கள், நான் சொல்லுவதை கேளுங்கள். இல்லை இல்லை, கண்டிப்பாக அவனை பேச விடுங்கள். கேளுங்கள், கேளுங்கள். மன்னன் எஸ்தர் அரசிக்கும் மோர்டிகாவுக்கும் முடிவு காண அதிகாரம் தந்துள்ளார். அவர்களுக்கு சிறிது அவகாசம் தேவை. நாம் கொஞ்சம் பொறுமையாக இருப்போமே. என்ன பொறுமையா? பெர்சியா சட்டங்களிலா அல்லது கடவுள் பிதா ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த இந்த பூமியில்தான் யூதர்களின் மக்கள் மீட்பும் வாழ்வு உள்ளது. விசுவாசமில்லாத செல்வ செழிப்பு உள்ள நாடாக இருந்தாலும் அங்கே வாழ்வதை விட சாவதே மேல். இதுதான் எப்படி வாழும் வழியை கண்டறிவது? கடவுளே, என்னிடமிருந்து ஏன் திரும்பிக் கொண்டீர்? தயவு செய்து என் வாயில் சரியான வார்த்தைகளை அனுப்பும். அவன் மனதை மாற்ற. எஸ்தர், அவன் மனதை மாற்றவா?
நமக்கு எதிராய் போராடும் மக்களின் மனதை மாற்றவா? திரும்பி பார். உன்னால் பார்க்க முடியவில்லையா? நம் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்ற நாம் கடவுளிடம் முறையிட்டோம். அதற்கு அவரது கருணை வழிகாட்டி விட்டது. சட்டம் தானே. எல்லா ராஜ்ய பிரிவுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அவரவர்க்குரிய எல்லா மொழிகளிலும் மன்னர்க்கெல்லாம் மன்னர், எல்லா ஆளுநர்களும் அலுவலர்களும் நகரத்தில் உள்ள எல்லா யூதர்களும் ஒன்று கூடி அவர்களின் உயிரை காப்பாற்றட்டும். அவர்களை மிரட்டும் சீரழிக்கும் எந்த சக்தியையும் 13வது நாள் 12வது மாதம் அடாரின் தினத்தில் அழிக்கட்டும். இதை எல்லா ராஜ்ய பிரிவுகளுக்கும் அச்சிட்டு தரட்டும். யூதர்கள் அந்த நாளுக்காக தங்களை தயார்படுத்தட்டும். எஸ்ரா, எஸ்ரா, இந்த சட்டத்தை கேள்விப்பட்டாயா? இது மகிழ்ச்சிக்குரியதன்று. இரத்தம் சிந்தாமல் நாம் வெற்றி பெற சாத்தியமில்லை. நம்மிடம் கற்களும் கருவிகளும் இருந்தால் நம்மை கூட நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும். இந்த யுத்தம் நேர்மையானதா? யூதர்களை வாழ வைக்கவே இந்த போர். ஜெபிப்போமாக. உண்மையுள்ள தேவனே, உமது மக்களுக்கு அருள் புரிந்தருளும். உமது ஜனங்களை காத்து மீட்டருளும். எங்களை பகைவரிடமிருந்தும் போரிலிருந்தும் விடுவித்தருளும். யூதர்கள் தம்மைத்தானே காத்துக்கொள்கின்றனர். இரு பக்கமும் நூற்றுக்கணக்கானோர் மடிகின்றனர். ஆனால் நாம் இன்னும் அறிக்கைகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த செய்திகளை நான் உனக்கு சொல்கின்றேன். நீ சந்தோஷமாக இரு. உன் ஜனங்களை மீட்டுக்கொண்டாய். எல்லாம் முடிந்தது எஸ்தர். கோபம், சண்டை எல்லாம் முடிந்தது. இப்பொழுது எனக்கென்று உன்னிடம் ஒரு கோரிக்கை. நம்பிக்கையில்தான் கேட்கிறேன். உன் கண்களில் அந்த கருணை தெரிகிறது. என் ராணியாக, என்னுடைய ஆட்சியின் பங்காக, என் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாயா? நீ விரும்பும் போதெல்லாம் உன் அன்பனாக, உனக்கு தேவைப்படும் போது ஆலோசகனாக இருப்பேன். உன்னை விட எந்த பெண்ணுக்கும் என் அன்பை இவ்வளவு கொடுத்ததில்லை. அப்படியே ஆகட்டும்.
நான் பெர்சிய நாட்டு பேரரசி. ஒவ்வொரு வருடமும் யூதர்கள் ஆதரவின் 14வது 15வது நாட்களை நினைவு கூற கட்டளையிடுகின்றேன். ஏனெனில் இந்த நாளில்தான் அவர்களின் வேதனை மகிழ்ச்சியாக மாறியது. பரிசுகள் பரிமாறப்படட்டும், ஏழைகளுக்கு உதவி வழங்கப்படட்டும். அவர்களின் விதியை மாற்றிய நாளின் நினைவாய் இது பூரிம் விழாவாக கொண்டாடப்படட்டும். நிறைய யூதர்கள் பேர்ஷியாவிலேயே தங்கிவிட்டனர். மற்றவர்கள் எஸ்ரடாவின் முனைப்பால் மூதாதையர் நாட்டிற்கு திரும்பிவிட்டனர். அவர்களின் நீண்ட பிரயாணத்தில் தமக்கென்று ஒரு நாட்டை கட்ட பின்வாங்கினர். ஜெருசலேம் ஆலயத்தில் அழிவுக்கு பின்னும் எழுந்து நின்ற ஆலயத்தில் ஒன்று கூடி ஜெபிக்க மன்னன் சைரஸின் கட்டளைக்கு பிறகும் கூட ஒன்று கூடினர். ஜெருசலேமின் மதில்களும் எழும்பும். ரகமியா பேர்ஷியா மன்னனால் ஆளுநராக நியமிக்கப்பட்டான். எஸ்ரா வேத ஆகமத்தின் பரிசுத்த வார்த்தைகளை பாதுகாக்கவும் நியமிக்கப்பட்டார். நம்பிக்கையுள்ளவர்கள் மனதிலும் அவர்கள் வாழ்விலும் நடுநாயகமாக திகழ்ந்தார். உலகின் ஆரம்பத்தில் கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தார். பூமி ஒழுங்கற்று இருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது. கடவுளின் ஆவி தண்ணீர் மேல் அசைந்தாடி கொண்டிருந்தது. கடவுள் சொன்னார், ஒளி உண்டாகவே என்று. அங்கே ஒளி உண்டாயிற்று.